நம்ம இந்தியாவின் தந்தை அப்படின்னு யாரும் சொல்லுவோம், தேசப்பிதா அப்படின்னா யாரும் சொல்லுவோம், மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதனைத்தான் நம்ம என்னைக்குமே அடையாளமாக சொல்லுகிறோம். அவர் என்ன பெரிய ஆளுமையான ஆளா, பாகுபலியில வர்ற மாதிரி அப்படியே ஆளு ஹைட் அண்ட் வெயிட்டாவா இருக்கிறாரு, இல்ல ரொம்ப அழகாவா இருக்கிறாரு, பாவமா இருக்கிறார், ஒல்லியா இருக்கிறார், சாதாரணமா இருக்கிறார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனாலும் இந்திய நாட்டுக்கு விடுதலை தருவதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார் என்றால் அவருடைய தலைமை பண்புதான் காரணம். அதுவரைக்கும் எல்லா நாடுகளும் வெற்றி என்பது, போர் என்பது, யுத்தம் என்பது ஒரு பீரங்கியை, ஒரு ரத்தத்தை அடிப்படையாக கொண்டது என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி மட்டும்தான் ஆயுதங்களை புறம் தள்ளிவிட்டு அகிம்சையை ஆயுதமாக எடுக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு உரக்க சொன்னார். சொன்னதை செய்தும் காட்டினார். அதனால் தான் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த காலத்தில் அவர் கையில் எந்த பணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் படம் இல்லாமல் நம் கையில் எந்த பணமும் இல்லை. நண்பர்கள் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காந்தி வாழ்ந்தார் நம்ம நாட்டுக்காக, நம்மளும் வாழ்றோம் காந்தி நோட்டுக்காக. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க, கொஞ்சம் வருடத்துக்குள்ளேயே இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. 1946 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது நவகாளி அப்படிங்கிற ஒரு இடத்தில் மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுகிறது. 2 பகுதி மக்களுக்கு, 2 இனத்தை சேர்ந்த மக்களுக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப மோதல், மாறாத ஓலம், ஓயாத ரத்தம், அத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப காந்தி சொல்லுகிறார், நான் இந்த இடத்துக்கு போகணும், அந்த 2 சாரார்ட்டையும் நான் போய் பேசணும், நான் எதிர்பார்த்த இந்தியா இது இல்லை, நான் உங்கள்கிட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பேன். கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க போனீங்கன்னா 2 பக்கம் உள்ளவங்களும் உங்க மேலதான் கோபமா இருக்கிறாங்க, அதனால தயவு செய்து அங்க போகாதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று சொன்ன போது காந்தி நான் போயே தீருவேன் என்று சொன்னார். அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களும் சொன்னார்கள், காந்தி இங்கே வரக்கூடாது, காந்தி வந்தால் அவர் வரும் பாதையெல்லாம் முட்களை போட்டு வைப்போம் என்று சொன்னார்கள். காந்தி சொன்னார், அப்படி என்றால் நான் செருப்பே அணியாமல் வருவேன். செருப்பே அணியாத பாதங்களோடு காந்தி நடந்தே நவகாளிக்கு யாத்திரை போனார். உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு எதிராக யாரெல்லாம் ஆயுதங்களை தூக்கினார்களோ அத்துணை பேரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவரை கையெடுத்து வணங்கினார்கள். என்றால் ஆளுமை என்பது ஆயுதத்தில் இல்லை, மன உறுதியில் இருக்கிறது என்று அந்த எளிய கிழவன் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான். அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தரும். ஆளுமைனா ரொம்ப அப்படியே ஆர்ப்பாட்டமா இருக்கிறது, ஆரவாரம் செய்யறது, அதெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையா என்னுடைய கருத்து இதுதான் என்பதில் உறுதியாக இருப்பதுதான் ஆளுமை என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மாவீரன் நெப்போலியன் என்று உலக வரலாற்றில் 2 பேரை தான் மாவீரன் சொல்வாங்க. ஒருத்தர் நெப்போலியன், இன்னொருத்தர் அலெக்சாண்டர். மாவீரன் நெப்போலியன் உயரத்துல கொஞ்சம் குள்ளமாக இருப்பவர். அவர்கிட்ட ஒரு நாள் கோபத்துல அவருடைய படையில் இருக்கிற ஒரு வீரன் சொல்லியிருக்கிறான், நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கிறான். படக்குன்னு ஒரு வாக்குவாதத்துல உடனே நெப்போலியன் சொல்லியிருக்கிறார், நீ என்னை விட உயரமானவன், ஆனால் உயர்ந்தவன் இல்லை. உயர்வு வேறு, உயர்ந்தவன் என்பது வேறு. நீ உயரமானவன், உயர்வானவன் கிடையாது. நீ உடல் அளவில் என்னை விட உயரமாக இருக்கிறாய், ஆனால் உள்ளத்தளவில் உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வீரம் அப்படிப்பட்டது என்று நெப்போலியன் சொன்னார். அதனால் தான் 69 போர்களில் அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே நெப்போலியனால் உருவாக்க முடிந்தது. அந்த 69 போர்களிலும் 19 போர்களில் அவன் உட்கார்ந்திருந்த குதிரை இறந்து போனது. தனி ஒருவனாக நின்று தன் படைகளுக்கு முன்னின்று ஜெயித்து காட்டிய ஒரு தலைவனாக வரலாறு நெப்போலியனை பதிவு செய்திருக்கிறது. என்றால் உயரம் முக்கியம் இல்லை, உள்ளத்தின் உயர்வுதான் முக்கியம் என்று இந்த உலகத்துக்கு உறக்க சொன்னவன் மாவீரன் நெப்போலியன். நம்ம இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பிரதமர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி. அவரும் கொஞ்சம் உயரத்தில் குறைந்தவர் தான். அவர்கிட்ட ஒரு நிருபர் பேசும்போது கேட்டிருக்கிறார், என்ன இருந்தாலும் பிரதமருங்கிறது ஒரு பெரிய பதவி, ஆனா நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து குனிஞ்சு குனிஞ்சு பேசுவாங்க, நீங்க எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசணுமே, கொஞ்சம் சங்கடமா இல்லையா அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரி அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு எதுக்கு சங்கடமா இருக்குது, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடம் தலை குனிந்துதான் பேச வேண்டும். நான் யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நான் கம்பீரமாகத்தான் அவர்களிடம் பேசுவேன். உயரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை, என்னுடைய மன உறுதி தான் இங்கே முக்கியம் என்று லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மாமனிதர் பதிவு செய்தார். என்றால் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். நான் மற்றவங்க மாதிரி அழகா இல்லை, நான் செகப்பா இல்லை, நான் ஹைட்டா இல்லை, நான் வெயிட்டா இல்லை, நான் பணக்கார குடும்பத்துல பிறக்கல. ஆளாளுக்கு 1000 காரணம். ஜெயிக்காம போனதுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட காரணம் கேளுங்க, 1000 காரணம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு லட்சக்கணக்கான காரணங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த மாதிரியான வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கித்தார்கள்.
வாழ்க்கை வரலாறை படிக்க படிக்கத்தான் இவர் சாதிச்சிருக்கிறாரா, இவர் சாதிக்க முடிந்ததா, என்னாலும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தலைமை பண்பு அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பணக்காரங்களா இருந்தா நம்ம ஒரு லீடரா இருக்கலாம், பணக்காரங்களா இருந்தா இந்த ஊர்ல உலகத்துல மரியாதை கிடைக்கும், பணக்காரங்களா இருக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு ஒரு அழிரப்பர் வச்சு அழிச்சிருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் அல்ல. யாருக்கெல்லாம் மனம் விசாலமாக இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர். ஒண்ணு இல்ல, ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு திடீர்னு ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஸ்டால் தொடங்குவாரா, வியாபாரம் பண்ணுவாரா? 1,00,000 ரூபாய் நம்ம பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தங்கத்துல திருவோடு செஞ்சு அவர் பிச்சை எடுப்பார். ஏன்னா அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். ஆனால் பணக்காரத்தனம் என்பது உள்ளத்தில் இருந்து பிறக்க வேண்டும். மகாகவி பாரதி சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சிரமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனா அவன் தோற்றம் எப்படி இருக்குமா, ஒரு ராஜா மாதிரி இருக்குமா. பழைய வேட்டியை கட்டினாலும் கம்பீரமா கட்டியிருப்பானாம். ஒரு கிழிந்து போன கோட்டை அவ்வளவு கம்பீரமா உடுத்துவானாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ அந்த கோட்ல சரிக்குவானாம். ஒரு ராஜா மாதிரி தலைப்பாகை சூடிக்கொள்வானாம். அப்படி அவன் நடந்து வர்றத பார்த்தா ஒரு ஏழை கவிஞன் மாதிரி இருக்காதான், ஒரு பணக்கார ஒரு கிரீடம் அணிந்த ராஜா மாதிரி அவனுடைய நடை இருக்கும். அப்ப எண்ணத்துல தாங்க இருக்குது உயர்வு. அவருடைய நண்பர் இப்படி ரொம்ப நாளா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கு ஒரு பட்டு வேட்டியும் 10 துண்டும் வாங்கி கொடுத்திருக்கிறார். உடனே அதை எடுத்து கட்டிட்டு நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிருக்கிறார். போகும்போது அங்க ஒரு ஏழை வெறும் துண்டு மட்டும்தான் கட்டி இருக்கிறாரு, குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். உடனே பாரதி வேட்டி அவருக்கு கொடுத்துட்டு தான் தோல்ல போட்டு இருந்த துண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பாரதி, இப்பதானே உனக்கு நான் புது ட்ரெஸ் கொடுத்தேன், அதுக்குள்ள நீ இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டியே. சிரித்து கொண்டே பாரதி சொல்லி இருக்கிறான், பாரதிக்கு கொடுப்பதற்கு உங்களை போல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு பாரதியை தவிர யார் இருக்கிறார்கள் என்று கேட்டது. அதுதான் உள்ளத்தின் செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவில் இருக்கிறது. செல்வம் என்பது நம் வாழ்க்கையின் முறைமையில் இருக்கிறது. கஜானால அடுக்கி வைத்திருக்கிற பணத்தில் இல்லை என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.